ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு தேர்வு ஹாவலி எக்ஸாமுக்கான தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அதாவது லாஸ்ட் இயரில் நடந்த கொஸ்டின் தான் இது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய 8 மார்க் கொஸ்டின் அண்ட் 4 மார்க் 2 மார்க் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால இது போக அடிஷனலாக எந்தெந்த கேள்விகள் படிச்சிருந்தா நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோ அப்டேட் பண்ணினேன். அதில் மனப்பாட பாடலும் சேர்த்து சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம 2 மார்க் 3 மார்க் போயிடலாம். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் ஒருமையுடன் இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அந்த மனப்பாட பாடல் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா தெய்வமணி மாலை பாடத்தில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக இதில் வெற்றி பெற அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய சுரதா அவர்களுடைய பாடல் விண்வேறு விண்வெளியே என்கின்ற வெண்மதியும் முகிலும் வேறு, அந்த ஒரு பாடல் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 2 பாடல் குகனோடு ஐவராகி பின்ற குன்புன்று சொல்வான் மகனோடு அறுவரானோம், அந்த பாடலும் அதே கம்பராமாயணத்தில் துன்புலதை நீ நன்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புலது இடைமண்ணும் பிரிவுள்ளதென உன்னேல், அந்த ஒரு பாடலும். ஆரம்பத்தில் நமக்கு ஓங்களிடை வந்து பொருள் வேற்றுமையை எழுதுவீங்க இல்லையா, ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை வழங்கி எங்குள்ள நீர் ஞாலத்து இருளகற்றும், அந்த பாடல் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் மனப்பாட பாடல் 47ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 6 மார்க் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதில் பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் இது ஒன்று படிச்சுக்கோங்க. திருக்குறளில் இருக்கக்கூடிய 3மே படிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் அது கூட நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், இந்த ஒரு கேள்வி. செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவம் முறைப்பனவற்றை தொகுத்துரைக்க, அந்த ஒரு கேள்வி. அடுத்து அறிவுடைமை ஒருவனை வாழ்வினை உயர்த்தும் என்பதனை முப்பால் வழி விளக்குக, அந்த ஒரு கேள்வி. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் வேறு நெடுவினாவே செயலில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு கவிதை நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள், ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு அப்படின்னு சொல்லி சென்னை மாநகரம் அந்த பாடத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இயல் 4ல் பண்டைய கால கல்வி முறையில் ஏற்பட்ட கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக, இது ஒன்று. இல்லை எனக்கு ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு, இது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா நீங்கள் அடிஷனலாக படிக்க வேண்டியது குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, இயல் 3ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 45ஆவது கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். 46ஆவது கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு இதில் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மன ஓட்டம், இது 2மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இது போக நீங்கள் அடிஷனலாக படிச்சிருக்க வேண்டியது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூகப்பற்று மொழிப்பற்று, அது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா மருதனின் பண்பு நலன்கள் 4ஆவதா முதல்கள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும். மருதனின் பண்பு நலன்களை தொகுத்தெழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 46ஆவது கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதுமா அப்படிங்கிறது மாதிரி கேட்டீங்க அப்படின்னம்னா மழை வெள்ள பாதுகாப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இதே பாடத்திலேயே இன்னொன்று பேரிடர் மேலாண்மைன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்து சென்னை பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவை, திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக, வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. இது போக ஒளிக்கோளம் ஒரு குறிப்பிடத்தக்க பண்பாகும், இயல் 1ல் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டினும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதை போல இந்த செயல் 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏங்கொழி நீர் வாயுலையே என தொடங்கும் ஔவையாரின் புறநாற்று முற்பாடல் பாடான் திணைக்கு. அடுத்து நாட்டிய அரம்பின் அமைப்பு இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு, இது போக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இயல் 4ல் இருக்கக்கூடிய கம்பராமாயணம் பாடல் இருக்கு இல்லையா, இயல் 3ல் கம்பராமாயணம், அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின் சிறுவினா சேர்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 மார்க் கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 4 மார்க் கொஸ்டினில் எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, நாளை பறவைகளும் வரக்கூடும், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லி அதிசய மலர் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சிறுவினாவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உங்களால் 4 மார்க் கொஸ்டின் செயலில் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். மற்றபடி 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகளில் இருக்கக்கூடியதே உங்களுக்கு 100% போதுமானது. அதனால் இதை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லைங்களா, இது கொஸ்டின் நம்பர் 28ல் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ, இப்பொழுது எனக்கும் புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் அப்படின்னு சொல்லி தூய தமிழில் எழுதுறது கொடுத்துருப்பாங்க. இதே பயிற்சியை உங்களுடைய புக்கில் 5 இருக்கும். அந்த 5ல் 1 கண்டிப்பாக 28ஆம் நம்பரில் கேட்பாங்க.
அதனால் இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிடும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், இங்கிலீஷு உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சிக்கு யாருமே அப்டேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அக்கௌண்டன்சிக்கும் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.